திருமாவளவனுக்காக திமுக ராமதாஸை கலற்றிவிட்டதாக பேச்சு அடிபடுகிறது. திமுக, அதிமுக, தாவேக என எல்லா பக்கமும் முட்டுக்கட்டை போட்டுள்ளதால் ராமதாஸ் குழப்பத்தில் இருப்பதாக சொல்கின்றனர். பாமகவில் அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே சண்டை மூற்றி இரண்டு தரப்பாக பிரிந்தனர். தேர்தல் ஆணையத்தின்படி தற்போது கட்சி அன்புமணி கையில் இருக்கிறது. அவர் முதல் ஆளாக அதிமுகவுடன் கூட்டணி வைத்து களத்தில் இறங்கிவிட்ட நிலையில் ராமதாஸ் தரப்பு பாமகவினருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியில் இருக்கிறது. திமுக தரப்பில் இருந்து ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும், கட்சியை கைப்பற்ற முடியாவிட்டால் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என கண்டிஷன் வைத்து ஜி.கே. மணி மூலமாக திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாகவும் தகவல் வெளியானது. ராமதாசும் திமுக தலைமையிலான அரசை விமர்சிக்காமல் இருந்ததன் பின்னணியிலும் இந்த காரணமே இருப்பதாக பேச்சு இருந்தது. ஆனால் ராமதாஸை கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடாது என்பதில் விசிகவினர் விடாப்பிடியாக இருந்தனர். இத்தனை காலமாக எதிரெதிர் துருவங்களாக இருந்துவிட்டு இப்போது கூட்டணி வைத்தால் விசிகவினர் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்படும் என சொன்னதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் பாமக இருக்கும் கூட்டணியில் விசிக இருக்காது என்பதிலும் திருமாவளவன் உறுதியாக இருக்கிறார். அதனால் ராமதாசா திருமாவளவனா என்று பார்க்கும்போது திருமாவுக்கே திமுக டிக் அடித்ததாக சொல்கின்றனர். ராமதாசுடன் நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தையையும் திமுக முடித்துக் கொண்டதாக பேச்சு அடிபடுகிறது. இந்த நிலையில் ராமதாஸ் திமுகவுக்கு எதிராக திடீரென பேசி வருவது அதன் அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. கல்வி கடன் தள்ளுபடியில் திமுகவின் நிலைப்பாடு அன்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு என விமர்சனம் செய்துள்ளார் ராமதாஸ். திமுக கலற்றி விட்டதால் அடுத்தது என்ன என்று ராமதாஸ் தரப்பில் குழப்பத்தில் இருப்பதாக சொல்கின்றனர். அதிமுக கூட்டணியில் அன்புமணி இருப்பதால் அந்த பக்கம் போவதற்கும் ராமதாஸ் தரப்பு தயக்கம் காட்டுகிறது. அதேபோல் தாவேகவிடமிருந்தும் கிரீன் சிக்னல் எதுவும் வரவில்லையாம். தாவேகவுடன் கூட்டணி வைக்கும் கட்சிகள் முடிவாகாத நிலையில் அதையெல்லாம் முடித்த பிறகு ராமதாஸ் கூட்டணியை பார்த்துக் கொள்ளலாம் என கிடப்பில் போட்டு வைத்துள்ளதாகவும் பேச்சு அடிபடுகிறது. இந்த நிலையில் கூட்டணி விவகாரத்தில் ராமதாஸ் தரப்பு என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பத்தில் இருப்பதாக சொல்கின்றனர்.